கண்டிப்பா சிக்கந்தர் பாத்தா சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவேறி இருந்தது. இதனை அடுத்து இன்னும் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் கடைசி விமானமான 9:45 விமானத்தை பிடிப்பதற்காக திமுக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது காவல் நிலையத்தில் அந்த விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து காவல் நிலையத்திலிருந்து தற்பொழுது வெளியே எதிர்க்கட்சி தலைவரும் உதயநிதி வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அங்கு ஏராளமான முன்னாள் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் கூடியிருக்காங்க. அவர்களிடம் சந்தித்து தற்போது பேசிக் கொண்டிருக்கும் நிலையில இன்னும் அங்கிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு உடனடியாக வர உள்ளதால் இங்கு அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இப்பொழுது அந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் குவிந்திருக்காங்க. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் நின்ற நிலையில் தற்பொழுது மழை அங்கே விட்டு உள்ளதால் தற்போது தொண்டர்களை சந்திப்பதற்கு அங்க வாய்ப்பு உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில தங்களது நன்றியை தெரிவிப்பதற்காக இரு கையை மாட்டி கையசைத்து தொண்டர்கள் மத்தியில் தனது நன்றியை தெரிவித்து வருகிறார். அதாவது காவல்துறை விசாரணைக்கு பிறகு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் விடுவிக்கப்பட்டுள்ளதால் அவர் உடனடியாக சென்னை செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அங்கு கூடியிருக்கும் தொண்டர்கள் இந்த விசாரணை முடிவடைந்து வெளியே வந்த நிலையில் அவருக்கு ரோஜாப்பூ மாலை அணிவித்து அவரை அங்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கும் நிலையில தொண்டர்கள் வெள்ளத்தில் அவர் தற்போது அந்த பகுதியிலிருந்து எப்படி வாகனத்தில் செல்வார் என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி வரும் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வரும்போது அவரை பின்தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் வாகனங்கள் வந்தாங்க. அந்த வாகனங்களும் வழக்கமாக செல்லும் வாகனங்களும் அந்த பகுதியில் இப்பொழுது திரண்டு உள்ளதால் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ள நிலையில தற்போது விசாரணையை முடித்த அவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து திமுக தலைமை கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ள வாகனத்தில் அவர் காரில் ஏறி செல்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார். இப்பொழுது அவர் அந்த காரில் இருந்து சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்துக்கு வருகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சரியாக 9:45 மணிக்கு இண்டிகோ தனியார் விமானம் சென்னைக்கு புறப்பட தயாராக உள்ளது. அதற்கு இவருக்கு உதயநிதி ஸ்டாலினும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் செல்வதற்கும் முன்பதிவு டிக்கெட்டுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் நாளை தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்றதுக்கு பிறகு நடைபெறும் முதல் பட்ஜெட் நாளை நடைபெற உள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தில் ஜனநாயக முறைப்படி எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை முன்வைக்க உள்ளனர். இதனால் தற்பொழுது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக உடனடியாக செல்ல வேண்டும் என்பதற்காக திருச்சி விமானத்துக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் மிகப்பெரிய ஒரு காவல் நிலையம் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையில திமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. அதனால அவரிடம் திமுக தொண்டர்கள் மத்தியில் கையசைப்பதற்காக தனது வாகனத்தின் மேலே முகப்பில் ஏறி தொண்டர்கள் மத்தியில் கையசைத்தவாறே காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மழை தற்பொழுது விட்டு உள்ளதால் அங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது கை அசைத்தபடியே காவல் நிலையத்தின் வெளியே இருந்து தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் அதாவது திமுக தொண்டர்களுடைய வெள்ளத்தில் அவர் தொடர்ந்து அந்த காவல் நிலையத்திலிருந்து வெளியே வரும் அவருக்கு வழிவிடுவதற்காக அந்த 100க்கணக்கான காவல்துறையினரும் வாகனத்திற்கான வாகனம் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு புறம் இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையம் என்பது தஞ்சையிலிருந்து திருச்சி செல்லும் அந்த தேசிய நெடுஞ்சாலை அருகிலேயே உள்ளதால் அந்த பகுதியிலிருந்து தற்போது அந்த காவல் நிலையத்தில் வெளியே வருகிறார். அதற்கான செல்லும் பாதையை காவல்துறையினர் தொண்டர்கள் கூறியுள்ளதால் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புடன் அவர் வாகனத்தை வெளியே செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில அங்கு கூடியுள்ள ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு தங்கள் கையில் உள்ள துண்டு திமுகவினுடைய துண்டு மற்றும் மலர் மாலைகளை அணிவித்து கரகோஷம் எழுப்பியும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை எனவும் தமிழக அரசு இதே மாதிரி பொய் வழக்கு போட்டு முடக்குவதாகவும் அவர்கள் கோஷமிட்டு தற்பொழுது தொடர்ந்து வாழ்த்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த வாழ்த்து கோஷங்களுக்கு மத்தியில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தொடர்ந்து அந்த தொண்டர்களை பார்த்து அங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறு அவர் தேசிய நெடுஞ்சாலை செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் மக்கள் அதாவது திமுக தொண்டர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த பகுதி முழுவதும் இருக்கிறதுனால அங்க உள்ள முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு மற்றும் ஏவா வேலு ஆகியோர்
அவர் உடனடியாக சென்னை செல்ல வேண்டும், அதனால் வழிவிடுவதற்கு ஏற்பாடு செய்தது என்னென்ன தொண்டர்களை பார்த்து கூறியவாறு அந்த வாகனத்தின் மேலே சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து வந்து அந்த வாகனத்தின் மேலே நின்றவாறு எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை பார்த்து கையெழுத்தவாறு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிடத்திலிருந்து அவர் தேசிய நெடுஞ்சாலையில ஏறிட்டார்னா அதற்கு பிறகு வந்து ஒரு 30 நிமிடங்களுக்குள் அவர் திருச்சி விமான நிலையத்தை சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில திருச்சி விமான நிலையத்தில் அவர் பத்திரிகையாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு என கூறப்படுகிறது. திமுக நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை திருச்சி விமான நிலையத்தில் செய்து வரும் நிலையில வந்து தொடர்ந்து வந்து அவர் இங்க இருந்து சென்று நாளை தமிழக சட்டசபையில் நடைபெறும் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தனது கருத்துக்களையும் அவர் பல்வேறு தமிழகத்தினுடைய பட்ஜெட் குறித்து பேசுவதற்காக அவர் தயார் நிலையில் செல்வதற்காக தான் இந்த விமானத்திலே அவர் செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் சுமார் 8 மணி நேரத்திற்காக பயணித்து தஞ்சாவூர் வந்த அவர் தற்பொழுது சுமார் 1 மணி நேர விசாரணைக்கு பிறகு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து அவர் வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தொடர்ந்து நம்ம நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து தொண்டர்கள் மத்தியில அவர் கை கூப்பியவாரும், அதே நேரத்தில் ஒரு சில தொண்டர்களுக்கு வந்து கை கொடுத்து அவர்களை கட்டி கொடுத்து ஆரவாரத்துடன் அவர்கள் சென்று கொண்டிருக்காங்க. அங்க இருக்கிற தொண்டர்கள் அனைவரும் வந்து அவர் மீது வந்து திமுக துண்டு மற்றும் வந்து திமுக கொடியை கையில் ஏந்தியவாறு அவர்கள் கையெழுத்திட்டவாறும் இளவரசன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் நம்மிடம் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த விசாரணை முடிவடைந்து தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு அவர் வந்து 11 மணிக்கு கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னப்போ விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் 7 மணிக்கு அவங்க சேர்ந்த தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே கூப்பிடாம அங்கேயே செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இவ்வளவு நேரம் அங்கே விசாரிச்சிருக்காங்க. அதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் என்ன பேசினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் விசாரணைங்கிற பேரில் அவ்வளோ தூரம் அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவரை விடுதலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பணும்னு உயர்நீதிமன்றம் சொன்னதுனால அதை செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்களோ தெரியல. இது திட்டமிட்டு அவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.